வணக்கம் நண்பர்களே, இது சுய வாழ்க்கை பதிவு செய்யறதுல நாள் 12. வழக்கம் போல நானும் ஜனமே நீ காலேஜ் கிளம்பி போயிட்டோம். எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதான்னு தெரியல. டெய்லியும் காலேஜ் போறது எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. காலையில முதல் கிளாஸே நம்ம வச்சு செஞ்சுட்டாங்க. வேற என்ன பண்றது? அட்டெண்டன்ஸ் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் பிரேக் டைம்ல நம்ம நண்பர் ஒருவர் இந்த கோலி சோடா வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட், இதுக்குள்ள எப்படி இந்த குண்டை போட்டிருப்பாங்கன்னு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் கிளாஸ்க்கு வந்தா நம்ம தருண் வரவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அதுவும் முக்கியமா ஜனாவை பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தான் நண்பர்களே. அதை நான் பார்த்ததும் பக்கத்துல இருக்க விஜய் பாபு கிட்ட போயிட்டு இவனுங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் கொரியன் கிளாஸ் வந்துட்டோம். அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சது நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நானும் ஜனமா அக்கா கடைக்கு சாப்பிட போயிட்டு இருக்கும் போது வீட்டுல ஒரு செக் புக் சும்மா தான் இருக்கு, இந்த ஊர் என்ன வேலைன்னு கேட்டு சொல்லு அப்படின்னா. அதை சொல்றதுக்கு முன்னாடி அக்கா கடை வந்துச்சு. சரி என்ன பண்றது, சாப்பிட்டுட்டு அக்கௌண்ட்ல எழுதிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தென் ஈவினிங் அப்படியே காலேஜ் முடிச்சு ஒர்க் கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்தா சரி மழை. இங்க என்னமோ மழையே பார்க்காத மாதிரி எல்லாரும் வெளியே நின்று மழையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம பார்க்கலன்னு தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு நானும் அங்க இருந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல டீ குடிக்க வந்துட்டேன். இங்க வந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்க கேப்ல அக்கா கால் பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அங்க போயிட்டு தோசையும் ஃபிஷ்ஷும் வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பை பை.